அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு பொக்கிஷமான பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஒரு செய்ய முடியாததை இயற்கையே நமக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா அது எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நிறைய கோவிலுக்கு போயிருப்போம், பரிகாரங்கள் போயிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணி கூட சில விஷயங்கள் நமக்கு நடக்காமே இருக்கும். இல்லாட்டி நம்ம ட்ரை பண்ணி அந்த விஷயத்தில் நம்ம துவண்டு போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அது வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நாளை மட்டும் இந்த ஒரு முயற்சி செஞ்சு பாருங்களேன். மிக அற்புதமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அது என்ன விஷயம், எப்படி செய்யணும்னு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை 8/8/2024 அதாவது லயன் கேட் போர்ட்டல் ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையே இருக்குது. அதாவது நாளைய தினத்தில் நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த எண்ணங்களானது கண்டிப்பாக நடக்கும். அந்த 888 அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது 8ஆம் தேதி 8வது மாதம் நம்ம அந்த பண்ண போகின்ற அந்த நேரம், இந்த நேரம் இது எல்லாத்துக்கும் அந்த நம்பருக்கு உள்ள ஒரு மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த யூனிவர்ஸ்க்கு அந்த ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணுமோ நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் தான். ஏன்னா பிரபஞ்சத்தோட சக்தியானது ரொம்ப பீக்கில் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். நம்ம எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம், ரொம்ப டிலே ஆகும், நமக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளவோ நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனே நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்கு அது மாதிரிலாம் செஞ்சு கூட சில விஷயங்களில் முயற்சிகள் செஞ்சு நமக்கு நடக்காத விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி நடக்காத ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த முறையில் மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இந்த ஒரு நாளானது முழுக்க பாசிட்டிவிட்டி எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் திதி நேரம் சொல்லுவோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவை மட்டும் அட்ராக்ட் பண்ணி நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பண்ணுறோமோ அந்த விஷயங்களானது நமக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி, பாசிட்டிவ் லெவல் எண்ணங்கள் இது எல்லாமே அதிகமாகுங்க. அதற்கான ஒரு சின்ன ஒரு வழி, ஒரு மாற்று வழின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு வழி கூட நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்த வழி தான். ஏன்னா இந்த ஒரு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்போம், கடைசியாக கூட உங்களுக்கு இந்த பதிவு கூட கண்ணில் பட்டிருக்கலாம். இந்த வழியில் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நடக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு குளிக்க கூட தேவையில்லை, பூஜை இல்லை, பரிகாரங்கள் இல்லை, இதில் ஸ்லோகங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. பெண்களுக்கான தீட்டு இல்லை, மற்ற தீட்டுகள் ஏதாச்சும் இருக்கா நமக்கு, அது மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நம்ம உட்காந்து பண்ணலாம். இதற்கான மிக முக்கியமான நேரம் 2 நேரம், காலையில் 8:08, ராத்திரியில் வரக்கூடிய 8:08. இந்த 2 நேரத்துலையும் நம்ம யூனிவர்ஸோடு சேர்ந்து கனெக்ட் ஆகி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குமோ நம்முடைய ஆழ் மனசில் நீங்கள் சொல்ல அதை ஒரு பேப்பரில் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்கும். எப்பயுமே நம்ம எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளானது சின்ன வார்த்தைகள், பாசிட்டிவிட்டியான வார்த்தைகளாக இருக்கணும். அப்படி நம்ம எழுதுகிறப்ப அந்த எழுத்துக்களே நம்முடைய ஆழ் மனசில் மூளையில் அப்படியே பதிஞ்சு அது நம்ம கடையே ரெஃப்ளெக்ஷன் ஆகி கொஞ்சம் நாள் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த யூனிவர்ஸோட அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான நாளில் நம்ம காலையில் ஏந்திரிச்சோடனே நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு தான் நீங்கள் ஏந்திரிக்கணும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக நம்முடைய எத்தனையோ கோவிலை வேண்டியிருப்போம், அப்படிலாம் நடக்காததை இயற்கையே நமக்கு இந்த யூனிவர்ஸே நமக்கு கொடுக்குறப்ப அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இதை நீங்கள் பண்ணணும். இதற்கு ஒரு கோடு போடாத பேப்பர், ஒரு A4 சைஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை குழந்தைங்க இருக்கானா குழந்தைங்களுடைய இந்த அன்ரோல்டு நோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கோடு போடாத அந்த நோட்டு கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பேப்பருக்கு மேலே 888ன்னு எழுதியிருக்கேன், 888 அப்படி எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன. இப்போ பணம் ஒரு உதாரணத்துக்கு எழுதியிருக்கோம், பணம் 5 லட்சம் வர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை எழுதி முடிச்சுட்டு கீழே ஒரு 8 மாதிரி போட்டிருக்கோம். இந்த 8 மாதிரி போட்டிருக்கு, இதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நம்முடைய என்ன ஒரு ஆசைகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சிம்பிள் வரைஞ்சிட்டு நம்ம நம்முடைய கோரிக்கைகள் சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளோட 2 சைட்லையுமே 2 கார்னர்லையுமே 888ன்னு எழுதியிருக்கேன். இதற்கப்புறம் 8 முறை நீங்கள் எழுதணும்.
பணம் 5 லட்சம் வர வேண்டும், பணம் 5 லட்சம் வர வேண்டும் சொல்லிட்டு எழுதணும். எழுதுறது வந்து சும்மா கடமையே நம்ம எழுதக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு பணம் ஒரு 5 லட்சம் உங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு, பணம் உங்களுக்கு வந்திருக்கு. பணம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு வீடே. நம்முடைய கடன்கள் அடைக்கலாம், உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ வாங்கலாம், இல்லை பசங்களுக்கு வாங்கி வைக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம். அப்படி ஒரு என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் அதை வச்சு பண்ணலாங்கிற அந்த ஒரு சந்தோஷமான மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு இதை சந்தோஷமான ஒரு மூடில் நீங்கள் 8 முறை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய பெயர், நாளைக்கு உள்ள டேட்டு 8/8/2024 இதை எழுதணும். இது வந்து ப்ளூ கலரில் எழுதலாம், நம்முடைய ரெட் கலரில் எழுதலாம். ஆனால் பிளாக்ல எப்பயுமே எழுதக்கூடாது, க்ரீனில் எழுதலாம். நான் இப்போ ரெட் கலரில் உங்கள்கிட்ட சாம்பிளாக எழுதி காமிச்சிருக்கேன். நம்ம பணம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்படி எங்களுக்கு குழந்தை பல வருஷமாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எங்களுக்கு குழந்தையே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க நாளைய ஒரு தினத்தை வந்து தவறவே விடாதீங்க. இது என்னது, இது கோவில் கிடையாது, பரிகாரம் கிடையாது, அது மாதிரி இல்லாமல் இது எப்படி எழுதணும்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க. நம்ம மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஆழ் மனசில் நம்முடைய எண்ணங்கள் எதுவோ அதை அப்படியே நம்மளுடைய மூளைக்கு அனுப்பி நம்ம என்ன அந்த நம்ம நினச்ச சொல்கிறோமோ அந்த கருத்துக்கள் எல்லாமே, அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய காலையில் இல்லாட்டி மாலையில் அந்த 8/8 ராத்திரி 8/8 இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதியிருக்கேன் பாருங்களேன், 888 எழுதிட்டு குழந்தை பிறக்க வேண்டும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதே மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். 2 ஓரத்துலையும் 888 எழுதியிருக்கேன், குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 8 முறை. ஒரு குழந்தை பிறந்தா கன்சீவ் ஆனால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷமான நிலைமை, குழந்தைங்க பிறக்கிறது, குழந்தைங்க வளர்கிறது, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்படியே குழந்தைங்க வளர வளர குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணால் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமை இருக்கும். அந்த ஒரு சந்தோஷ பூரிப்பில் நீங்கள் எழுதணும். இது மாதிரி மட்டும் எழுதி இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து 200% பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இந்த குளோபல், இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ஒரு 888ங்கிற நம்பர் வச்சு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் நாளைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம எழுதி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கைகள், என்ன ஒரு வேண்டுதல்கள் எதுவாக வேணாலும் நடக்கும். இந்த ஒரு பேப்பர் மட்டும், அந்த நம்ம எழுதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம், உங்களுடைய வீட்டில் இல்லாட்டி பீரோவில் வைக்கலாம். அது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வைக்கலாம். நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாராச்சும் இதை பார்த்து அவங்க பலன் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸே நம்மளுடைய குடும்பத்தை வாழ்த்தும். அதனால் கட்டாயமாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.